அன்னாள் எல்கானாட்ட நான் ஒரு பொருத்தனை பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. இந்த வருஷம் நீங்க போயிட்டு வாங்க, நான் இந்த பிள்ளையை பால் மறக்க பண்ணின பின்பு அவனை கொண்டு போய் தேவ சமூகத்துல விடுவேன் அப்படின்னு இவங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க. எல்கானா அதுக்கு தடை பண்ணவே இல்லை. பிரதர்ஸ், உங்க மனைவி கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள்ல எழும்பி பிரகாசிக்கிறாங்கன்னா தயவு செஞ்சு தடை பண்ணிராதீங்க. மனைவிமார்களுக்கு உங்க கணவர் கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள்ல எழும்பி நிக்கிறாருன்னா நீங்க தடை செய்யாதீங்க, நீங்க ஓட சொல்லுங்க. திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கணவர் நடந்து போய்கிட்டு இருந்தாருன்னா ஆவிக்குரிய காரியங்கள்ல, திருமணமான பிறகு மனைவியினுடைய ஒரு பூஸ்டப்னால இவர் என்ன செய்வானா ஓடுற மனுஷன் ஆகணுமா. ஆவிக்குரிய காரியங்கள்ல திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ஓடிக்கிட்டு இருக்கிறவரா இருந்தா, கர்த்தருக்காக ஓடுற நபரா இருந்தா, திருமணமான பின்பு அவர் என்ன செய்யணுமா, பறக்கிற அளவுக்கு அவரை பூஸ்டப் பண்ணணுமா. நீங்கள நானும் கர்த்தர் அப்படி சொல்லி கற்றுக் கொடுக்கிறது. அன்னாலும் இந்த எல்கானாவும் தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல நிந்த இருந்த போதுல கர்த்தரை ஆர்வமா தேடினாங்க. ரெண்டாவது பொருத்தனை பண்ணி தேவனை தேடினாங்க. இப்போ இந்த 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 பொருத்தனை பண்ணி தேடின இந்த எல்கானா மூன்றாவது ஒரு காரியத்தை செய்யறாரு பாருங்க, வார்த்தையை நம்பி காரியத்தை செய்யறாரு. இப்ப தடை பண்ணல. அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணும். ஓகே, போதும் போதும். இப்ப என்ன செய்யறாரு, நீ உன் இஷ்டப்படி உன் காரியத்தை செய்ப்பா. அவளுடைய இஷ்டம் என்ன, இந்த பிள்ளைய நான் கொண்டு போய் தேவ சமூகத்துல பணிவிடை செய்யறது கொண்டு போய் நிப்பாட்ட போறேன். எல்கானா கேட்டுக்கலாம், ஏய் நம்ம குடும்பத்து மேல ஒரு நிந்தை இருக்கு, மறந்துட்டியா? நம்ம தான் ஆசரிப்பு கூடாரத்தின் பணி செய்யறதுக்கு போகவே முடியாதே அப்படின்னு அவர் கேட்கல. இவருக்குள்ள நல்ல ஒரு ஃபெய்த் வந்துச்சு, இந்த சாபம் மாறும், என் பிள்ளை என் சாபத்தை மாற்றுவான், இந்த சாபம் நிச்சயமா மாறும், என் குடும்பத்துல இந்த சாபம் தொடர முடியாது, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன்னு சொல்லி தடை பண்ணல. முதலாவது கர்த்தரை தேடுறதுக்கு உற்சாகமா வாங்க, நிந்தனை நேரத்துல தடைகளின் மத்தியில ஓடி வாங்க. ரெண்டாவது பொருத்தனை பண்ணி கர்த்தரை தேடுங்க. மூன்றாவது இந்த பொருத்தனையின் நடுவில் யாரும் ஒருத்தர் பிளேம் பண்ணிக்கிட்டு தடை செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். நீ ரொம்ப நேரம் ஜெபிக்காத, நீ ரொம்ப வேதத்தை படிக்காத, நீ ரொம்ப சர்ச்சுக்கு போகாம, இப்படி எல்லாம் யாரும் என்ன செய்ய வேண்டாம், தடை செய்ய வேண்டாம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது.